பாண்டியன் சீரியலில் டுடே பேஜில் நம்ம கதிர் இருந்துட்டு முத்துவேலை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருது. ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டும் வந்துடுது. இவர் இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இருக்கார். இப்போவே அந்த கட்டியை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இவரை எங்களால் காப்பாற்ற முடியும், இல்லாட்டி ரொம்ப கிரிட்டிக்கல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டர் என்ன முடியுமோ பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், இவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல, ஆனால் இவருக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், இன்றைக்கே அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன டாக்டர், பரவாயில்ல, இன்றைக்கே நாங்கள் அட்மிட் பண்ணுறோம், ஆனால் இவர் முழுசாக குணமாயிடணும், அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூட நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? கொஞ்சம் பொருளெல்லாம் தேவைப்படுமே, எல்லாத்தையும் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ஆப்ரேஷனுக்கு தேவையான ஏற்பாடை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்துவேல் இருந்துட்டு அங்கே ட்ராவல்ஸை விட்டுட்டு ராஜியும் அப்படி விட்டுட்டு என் கூட இருந்துட்டா எல்லாம் சரியாக போயிடுமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டு என்னோடய பிஸ்னஸ் தான் முக்கியம், என் வீடு தான் முக்கியம்னு நான் போய்டுவேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? இங்கே பாருங்கள், அது இன்றைக்கி போகலாம், ஆனால் திரும்பவும் உங்கள் உயிர் போச்சுன்னா எங்களால் மீட் எடுக்க முடியுமா? முடியாது. இல்லை, நீங்கள் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், அதனால் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் உசுரை காப்பாற்றிட்டு தான் எல்லா வேலையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.